அற்புதமானது. யார் அந்த துருவ நட்சத்திரம் அப்படின்னா, பொதுவாக துருவன் அப்படின்னு சொன்னாலே நித்தியமான அர்த்தம், என்றென்றைக்குமான அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் துருவன். இந்த துருவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு ராஜாவோட பையன். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா 2 மனைவி அவருக்கு. முதல் மனைவிக்கு ஒரு பையன், 2வது மனைவிக்கும் ஒரு பையன். 2வது மனைவி ரொம்ப விவரமானவங்க, தன்னோட குழந்தையை தான் ராஜாவோடையே பழக விடுவாங்க. இந்த முதல் மனைவியினுடைய குழந்தையான துருவனை ராஜா பக்கத்திலேயே வர விட மாட்டாங்க. அந்த 2வது மனைவியினுடைய குழந்தையோட பெயர் பார்த்தீங்கன்னா உத்தமன். ஆனா இந்த குழந்தைக்கும், பொதுவா எல்லா குழந்தைக்குமே தன்னோட தகப்பனுடைய சேர்ந்து விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? இந்த உத்தமன் ராஜாவோட மடியில உட்கார்ந்து ரொம்ப அழகா விளையாடி கொண்டு இருப்பான். இந்த ஒரு 5 வயது குழந்தையான இந்த துருவன் பார்க்கிறான். இவனுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா ஒரு முறை கூட இந்த ராஜா அப்படி இவனை கொஞ்சினதே இல்லை, தான் மடியில வச்சுக்கிட்டதே இல்லை, அதுக்கு அவனோட சிற்றன்னை அனுமதிச்சதே கிடையாது. இவனுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஒரு நாள் தன்னை அறியாம அப்படியே தன்னோட அப்பா கிட்ட போய் மடியில ஏறி உட்கார்ந்துடுறான். இப்ப ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தான் ஆடாவிட்டாலும் தான் சதையாடும். அதே மாதிரி இந்த ராஜாவுக்கு தன் மகன் மடியில வந்த உடனே தன்னை அறியாம கொஞ்சிட்டார். இதை பார்த்தா இந்த சிற்றன்னைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவனை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கணும், தன்னோட பிள்ளைய தூக்கி மடியில வச்சிருக்கணும், அல்லது இப்படி செய்யாதனாவது சொல்லியிருக்கணும். எதுவும் சொல்லல. அவர் பாட்டு சும்மா பார்த்துட்டு இருப்பார். இந்த பையனுக்கு மனசுக்குள்ள தாங்க முடியாத எண்ணங்களும் வேதனைகளுமா இருக்கும். சின்ன குழந்தையா இருந்தாலும் பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மையை கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு ஒரு பொம்மையை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எப்படி வாடி போகும். ஒரு பொம்மைக்கே அப்படின்னா அப்பாவுக்கு அப்படிங்கிறப்போ அந்த குழந்தையோட மனசு எந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த குழந்தை ரொம்ப வேதனைப்படுது. இந்த ராஜா ஒண்ணுமே சொல்லாதது அந்த சின்ன வயசுலயும் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு எண்ணங்களை தூண்டி விடுது. இப்படி இருக்கிறாரு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தன்னோட தாய் கிட்ட போய் சொல்றான், அம்மா எனக்கு அப்பாவினுடைய மடி வேணுமா, நான் அப்பா கிட்ட இருக்கணுமா அப்படின்னு சொல்றான். நம்ம அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணவில்லைப்பா, நீ உனக்கு புண்ணியம் வேணும்னா இந்த பரம்பொருளான எம்பெருமான் கிட்ட போய் கேளு, அவர் தான் இந்த உலகத்துல எல்லோருக்கும் இடத்தை கொடுக்கிறவரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவர் எங்கம்மா போய் பார்க்கறது, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு இந்த குழந்தை கேட்கிறான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எல்லா முனிவர்களும் எல்லா தவசீலர்களும் காட்டுக்குள்ள போய் தான்ப்பா தவம் பண்ணுவாங்க, அதே மாதிரி நீயும் போய் காட்டுக்குள்ள போய் தேடிப்பாரு, நிச்சயமாக அவர் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 வயசு குழந்தை பாருங்க, அவ்வளோ ஒரு மன உறுதியோட, அதாவது தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, இடம் கிடைக்கல, ஒரு சின்ன இடம் தான் அப்பாவினுடைய மடி, ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா தானே உலகம், அதுல கிடைக்கலையேங்கிற எண்ணத்தோட காட்டுக்குள்ள போய் தவம் இருக்குது. ஒவ்வொரு மாதம் மொத்தத்துல 6 மாதம், அதாவது பல நூற்றாண்டுகளாகவோ பல ஆண்டுகளாகவோ தவம் இயற்றவங்க மத்தியில இந்த குழந்தை, இந்த துருவன்கிற குழந்தை வெறும் 6 மாதம் தாங்க. ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு உணவாக நிறுத்தி கடைசியில இறை நாமத்தை, காற்றை மட்டும் குடித்து கொண்டு இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ தேவலோகமே அப்படி ஒரு அதிர்ச்சி ஆயிரும். இந்த குழந்தைக்குள்ள இவ்வளவு ஒரு திடமா, இவ்வளவு ஒரு பக்தியா, இந்த காட்டுக்குள்ள எதை குறித்தும் பயப்படல, எந்த சிந்தனையுமே வரலையே, இந்த குழந்தை எவ்வளவு ஒரு அற்புதமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லோருடைய வேண்டுதலையும் கேட்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த சின்ன பிஞ்சு குழந்தையினுடைய வேண்டுதலை கேட்டு அவன் முன்னாடி காட்சி அளிக்கிறார். இப்ப என்னன்னா, இந்த குழந்தைக்கு தான் கண்ணை திறந்து பார்க்கிறான், தன் முன்னாடி இருக்கிறது பரம்பொருள்னு அவனுக்கு தெரியாது, பேச்சும் வரல. யார் இவரு, இந்த உலகத்தினுடைய ஒளி மாதிரி இப்படி ஒரு அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே ஆச்சரியமா பார்க்கிற, வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல.
இப்போ பரம்பொருள் எம்பெருமான் அவனை துருவா என்னை பார் அப்படின்னு உன்னோட வேண்டுதலுக்காக தான் இங்க வந்திருக்கேன், உனக்கு என்னப்பா வேணும்னு கேக்குறாரு. அவனுக்கு பேச்சே வரல, வாயே திறக்க முடியல, ஏதோ ஒரு அமைதி, ஏதோ ஒரு உணர்வு, சொல்லவே தெரியல அவனுக்கு. இப்ப எம்பெருமான் என்ன செய்யறாரு தெரியுங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அவரோட கையில சங்கு சக்கரம் இருக்கும். இந்த சக்கரம் சக்கரத்தாழ்வார். இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு சங்கமுகன்கிற அரசனை அழிச்சு அசுரனை அழிச்சு அந்த சங்காக தன்னோட கைகள்ல வச்சிருப்பார். அந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிற அந்த சங்கால அந்த குழந்தையினுடைய அப்படி வலது கன்னத்துல மெதுவா தட்டுவார். அந்த சங்கினுடைய எம்பெருமான் கைகள் இருக்கக்கூடிய அந்த சங்கினுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துருது. சரி, பேச்சு வருது. இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வேண்டி சாமி கிட்ட வந்தாலும் சாமியை பார்த்தாலும் அதே தான் கேட்போம். இப்ப இந்த குழந்தை கடுமையா தவம் பண்ணியிருக்கு, ஒரு வேண்டுதலோட தான் தவம் பண்ணியிருக்கு. ஆனா இறைவனே காட்சி அளித்த பின்னாடியும் அதை குறித்து கேட்கணும்ன்ற எண்ணமே வரல. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறாரு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, உங்களை குறித்து நான் பாட்டு பாடணும்னு சொல்றான். உடனே எம்பெருமான் அதே புன்னகையோட அவன் கன்னத்தை தட்டி கொடுத்து, நீ நித்தியமாக இந்த உலகத்தில் இருப்பார். இவ்வளோ சின்ன வயசுல மன உறுதியோட என்னை குறித்து தவம் இருந்து என்னையே கண்டு கொண்ட நீ நித்தியமாக இந்த உலகத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 36,000 வருஷங்கள் அந்த அரியணை கிடைச்சிருது. அவனோட சித்தப்பா மனசு திருந்திட்டாங்க, சித்தி மனசு திருந்திட்டாங்க. போன உடனே ராஜாவாயாச்சு. இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு சிறந்த அரசனாக வாழ்ந்து, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல என்றைக்கும் நிலைச்சிருக்க கூடியதாக துருவ நட்சத்திரமாகவே அவன் உருமாறிட்டான். ஆக இந்த பக்தியினுடைய ஒரு சிறப்பு